வருகின்ற 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கரூர் வருகை புரிகிறார். வெண்ணெய்மலை மக்கள் இனம் மக்கள் நிலப்பிரச்சனை உரிமைக்காக போராடிய பொழுது களத்தில் இன்று வரை களத்தில் நின்று மக்களுக்காக, மக்கள் உணர்வுக்காக, மக்களின் உண்மையான அவர்களின் உணர்வை புரிந்து கொண்டு அவர்களின் உரிமை மீட்க போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே. அவர்களின் உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கரூர் வருகை புரிகிறார். இதற்கு இடைப்பட்ட வேளையில் நேற்றைக்கு முன்தினம், அதாவது என்னுடைய தொழில் நிறுவனங்களில் அரசு அதிகாரிகளை தூண்டிவிட்டு ஆளுங்கட்சியினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். அதாவது என் தொழில் சார்ந்த நிறுவனங்களில் அத்துமீறி நுழைந்து ரைடு செய்தார்கள். எந்த ஆவணங்களும் எந்த இதுவும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. உடனடியாக ஏதாவது ஒரு புட்டப் கேஸ், அதாவது பொய் வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இதற்கு முன்பாக, அதாவது கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை என் மேல் 3 பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. கேட்டால் அமைச்சரின் தூண்டுதலில் செய்யப்பட்டது என்று கூறுகிறார்கள். அமைச்சர் கூறினாரோ இல்லையோ என்று தெரியாது. ஆனால் அவருக்கு மிகவும் நெருக்கமான மாயனூர் சங்கர் என்று அழைக்கப்படும் MCS என்கின்ற MC சங்கர் என்பவர் அப்பொழுது அந்த வழக்கை பதிவு செய்தார். அவரின் தூண்டுதல் தான் நடந்தது என்று அப்போதைய எனக்கு மிகவும் நெருக்கமான காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பொழுது அந்த மாயனூர் சங்கர் என்பவர் என்னுடன் வாட்ஸ்அப் காலில் உரையாடினார். சுமார் 18 நிமிடம் உரையாடினார். அவர் நினைத்தார் வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் செய்ய முடியாது என்று. அவரை கூட நான் புத்திசாலி, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன், வேகம் மட்டுமில்ல, விவேகம் மட்டுமல்ல, புத்தியிலும் கூர்மையானவன். உங்களுக்கு வேணாலும் அவர் பேசியதை போட்டு காட்டுகிறேன். அவர் சுமார் 18 நிமிடம் உரையாடினார். அதில் ஒரு நிமிடம் சாம்பிள் போட்டு காட்டுகிறேன் அந்த வாட்ஸ்அப் கால் உரையாடலை. கடைசியாக காமிக்கலாம். ஆடியோ கிளியரா கேட்காது. நீங்க பேசுறது சாம்பிளுக்கு தான் அதை போட்டு காட்டினேன். மொத்தம் இந்த ஆடியோ 18 நிமிஷம் இருக்கு. ஓகேங்களா? அதாவது அப்போ அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் ஆனாலப்பட்ட விஜயபாஸ்கர் மேலே கேஸ் போட்டோம், நீ எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னாரு. விஜயராகவன் அப்படின்னு சொல்றது அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்குவாட்ல இருந்தார் விஜயராகவன்கிற. இங்கே கரூரில் இருக்கிற ஏடி மைன்ஸ் யாருமே துணிச்சலாக பொய் கேஸ் போட மறுத்துட்டாங்க. அப்போது திருச்சியில் இருந்த ஃப்ளையிங் ஸ்குவாடை சேர்ந்த விஜயராகவனுக்கு ப்ரெஷர் கொடுத்து வேறொரு வண்டி மேலே, என்ன சொல்ல போனால் அவங்ககிட்ட அப்போ லாரியே இல்லை, வேறொரு வண்டி மேலே வழக்கு போட்டு அந்த வண்டியை மண்ணள்ளிட்டு வந்த வண்டியை அந்த டிரைவர்கிட்ட ஒரு கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. எப்படின்னா, பிரேம்நாத் தான் மண்ணை திருட சொன்னார் அப்படின்னு ஒரு பொய்யா கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு புட்டப் வழக்கு இப்போ போடுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சி நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மனப்போக்கில் இருக்கிறாங்க. இப்போ நேற்றுக்கும் அதுதான் நடந்துச்சு. அதாவது மக்களுக்காக உணர்வா உண்மையா களத்தில் நிற்கிறப்போ, அதாவது நாங்கள் இந்த இடத்துல அரசியல் பண்ணலை, அரசியல் பண்ணவும் நாங்கள் வரல, மக்களை போய் பார்த்தோம், அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளித்து அவங்களோட உடைமையை காக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நாங்கள்
அந்த இடத்துல போய் வந்து நாங்கள் நிற்கிறோம். நேற்று வந்து முந்தா நேற்று என் குவாரியில் ரைடு நடந்தப்போ இந்த ரைடு நடக்குது, இந்த மாதிரி ஒரு இது நடக்குது, நேர்மையாக ஒரு தொழில் பண்ணுற ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது யார் பண்ணுவா கரூரில் அப்படின்னா வந்து எம்சிஎஸை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நேற்று காலையில் வந்து நான் எம்சிஎஸ்க்கு ஃபோன் அடிக்கிறேன். ஆனால் எதுக்கு நான் வந்து எனக்கு வந்து என் குவாரியில் அதிகாரி அனுப்புறீங்கன்ட்டு வாயில் நுழைய முடியாத அளவுக்கு நான் கூசுற அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் என்னை பேசினார். அந்த ரெக்கார்டு நான் வச்சுருக்கேன். அதை இப்போ நான் வெளியிட மாட்டேன். தேர்தல் நேரத்தில் தேர்தல் மேடையில் அதை நான் வெளியிடுவேன். இதை வந்து நான் வந்து இப்போ நான் வந்து ரிப்போர்ட்டருக்கு கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன் சாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு நிமிஷம் போட்டு காட்டினேன். இது 18 நிமிஷம் ஆடியோ இருக்குது. ஏன்னா இதை ஏன் வெளியிடலை அப்படின்னா, ஏன் திருமணத்திற்கு மாலை எடுத்து போட்டவர் உயர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த ஒரு விசுவாசத்துக்காகவும் அந்த ஒரு மரியாதைக்காகவும் இதை நான் வெளியிட விரும்பலை. ஏன்னா இதில் வந்து 13 தடவை செந்தில் பாலாஜியோட பேரை வந்து மாயனூர் சங்கர், அதாவது செந்தில் பாலாஜியோட உதவியாளர் மற்றும் பினாமி என்று அழைக்கப்படும் சங்கர் வந்து அவரோட பேரை பயன்படுத்தியிருக்கார். அந்த ஒரு அதாவது செந்தில் பாலாஜிக்கு அந்த உணர்வு இருக்கோ இல்லையோ, எனக்கு அந்த உணர்வு இருக்குது. அதனால் வந்து அவர் பேரை கெடுக்கக்கூடாதுங்கிறதுனால இதை நான் வந்து வெளியிட விரும்பலை, வேற ஒன்றும் இல்லை. அதனால் வந்து பத்திரிகை நண்பர்கள் கொடுக்க விரும்பலை. இல்லை அவங்க சவால் விட்டாங்கன்னா பொது வெளியில் எல்லாத்துக்கும் நான் அனுப்புறதுக்கு நான் தயார். நான் அதை பற்றி கவலைப்படல. நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு நான் வந்து என் கட்சி தலைமை என்ன உத்தரவிடுதோ அதை நான் செய்வேன். மக்களுக்காக போராடுவேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்களா? நீங்கள் ரொம்ப யோக்கியமாக இருக்கீங்களா? கொங்குமிஸ்கார சுப்பிரமணி 20 வண்டியை வச்சு ராத்திரி பகலா இல்லீகலா மண் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன் பாலவிநாயகர் ரங்கராஜ் ஓட்டலையா? போய் பிடிக்க வேண்டியதான் எல்லா வண்டியும். திமுக மண் ஓட்டுறது இல்லையா? எதுவும் பண்றது இல்லையா? மணல் ஓட்டிட்டு கிழக்கொன்றிய செயலர் முத்துக்குமார் மணல் காவேரி ஆத்துல ராத்திரி பகலுமா மணல் ஓட்டிட்டு இருக்காரு. யாரு சூப்பர்வைசரு? தர்மராஜன் ஒரு சூப்பர்வைசர் வச்சு ராத்திரி பகலுமா நேற்று 26 வண்டி ராஜபா குரூப்ஸ், முன்னாடி எஸ்ஆர் குரூப், இப்ப ராஜபா குரூப்ஸ் பர்மிட் போட்டு நேற்று 26 வண்டி மணல் ஓடுது. பட்ட பகல்ல நவுட்டு பர்மிட் போடுறாங்க. வேற யாருக்கு நவுட்டு பர்மிட் கிடையாது. எங்க இங்க நெரூர் சோமூர் பக்கம் பர்மிட் கிடையாது. இவங்களுக்கு மட்டும் கிழக்கொன்றிய முத்துக்குமாருக்கு மட்டும் எங்க எல்லமேட்ல உணர்ந்து கொட்டி பப்ளிக்கா விற்கிறாங்க. யூனிட் 6500 ரூபா. ஓகேங்களா? நீங்க போங்க, 7 யூனிட் வாங்கினீங்கன்னா ஒரு யூனிட் ஃப்ரீ. கூவி விற்கிறாங்க, நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு 15,000 ரூபா எம்சி சங்கருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து முன்னாடி வந்து எஸ்ஆர் குரூப், அதாவது சித்திரவேல், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜபா குரூப் ஒரு யூனிட் கிராவலுக்கு 500 ரூபா ராயல்டி. கரூர்ல ஒரு நாளைக்கு 2500 யூனிட் ஓடுது. அதுல அந்த 500 ரூபா ராயல்ட்டியில 200 ரூபா ராஜப்பாவுக்கு, 100 ரூபா அரசு அதிகாரிகளுக்கு, 200 ரூபா நம்ம அண்ணன் எம்சி சங்கருக்கு வாரம் கல்லா கட்டணும். முன்னாடி சித்திரவேல் கொடுத்துக்கிட்டு இருந்தான், இப்போ ராஜபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. இது தெரியாம இருக்கா? அது சம்பந்தப்பட்ட ஆவணமும் கிட்ட இருக்கு. ஆசைப்பட்டா அதையும் நான் வெளியிடுறேன். எனக்கு அதை பத்தி கவலைப்படல. எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நேரடியா வெளியிடுறேன். இதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். என்னைய என்ன பண்ணுவாங்க? பொய் வழக்கு போடுவாங்க, வேற ஏதாவது கேஸ் போடுவாங்க, போட்டுட்டோம். வேற என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணுவாங்களா? பண்ணட்டும். மனிதனுக்கு உயிர் ஒன்றுதான். பாட்டாளிகளுக்கு பயம் அறியாதவர்கள். எனக்கு எது நடந்தாலும் எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கார். எந்த வழக்கா இருந்தாலும் அவர் என்னை பார்த்துக்குவார். எனக்கு எது நடந்தாலும் அவர் நிற்பாரு. நீங்க பண்றதை பண்ணுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணன் வர்றாரு. இந்த அன்னைமலை மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், எங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த அச்சுறுத்தலாம் நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படிங்கறத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது பாத்தீங்கன்னா நான் குவாரி தொழிலுங்க. நான் இன்னைக்கு நேரத்தில் இல்ல, நான் பல ஆண்டு காலமா குவாரி தொழில் பண்றேன். குவாரி லைசன்ஸே என் பிரேம்நாத்னு என் பேர்ல தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப குவாரி, அதாவதுங்க குவாரியில வந்து பல குவாரி மேல ஃபைன் போட்டிருக்காங்க, 20 கோடி 30 கோடின்னு. முறையா கரூர் மாவட்டத்தில் அளந்து பெனால்டி போடணும் அப்படின்னா 25,000 கோடி பெனால்டி போடணும். தெரியுங்களா? 25,000 கோடி போடணும். ஒவ்வொரு குவாரி முதலாளியும் பஸ் எத்தனை பஸ் வச்சிருக்காங்க தெரியுங்களா? ஒரு பஸ்ஸுக்கு வந்து 10 லட்ச ரூபா கணக்கு காட்டி பஸ் ஓட்டிட்டு இருக்காங்க. சேலம் கரூர் பஸ் ரூட் எவ்வளவு தெரியுங்களா? 25 கோடி கணக்கு காட்டியிருக்காங்களா? எல்லாம் பிளாக் மணி. எல்லாம் எத்தனை கட்டடம் எத்தனை கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. முறையா அளந்து ஆய்வு பண்ணா 25,000 கோடி ஃபைன் போடணும் கரூர் மாவட்டம் முழுக்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியுங்க. எம்சி சங்கரோட குவாரி அளந்து ஆய்வு பண்ண எவ்வளவு ஃபைன் போடணும் தெரியுங்களா? சாய் ப்ளூ மெட்டல்ஸுக்கு
என்னங்க யாருக்கு தெரியாம இருக்கு? என்னமோ நேர்மையா இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காசு போயிட்டு தான் இருக்குது. யாருக்கு போகாம இருக்கு?